2020-21 கல்வியாண்டுல 1,11,00,000 பேர் ஸ்காலர்ஷிப்புக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுல 86 லட்சம் பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கிறாங்க. 2,243 கோடி. 2022-23 1,16,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. இப்போ வெறும் 18 லட்சம் பேர், 321 கோடி. 2,243 கோடியை நாங்க முதல்ல வாங்கறதுக்கு படிப்பறிவு இல்லாம, அந்த ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்கணும்னு தெரியாம, அந்த ஸ்காலர்ஷிப் உடைய திட்டம் தெரியாம பணம் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டிருந்த காலங்கள்லாம் போய் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஸ்காலர்ஷிப் வாங்க வேண்டும் என்ற அந்த நிலையெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு வந்து அதற்கான திட்டங்களை வகுத்து ஸ்காலர்ஷிப்பை வாங்கும் போது 2,243 கோடி 321 கோடியாக குறைந்து இந்த ஆண்டு அதுவும் இல்லை என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியிலே மனிதம் காப்போம் என்ற தலைப்பில் என்னை உரை நிகழ்த்த சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்திலே முஸ்லிம்கள் குறித்து எவ்வாறு பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களுடைய நிலை இந்த தமிழகத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், சினிமா படங்கள் மூலமாக காஷ்மீரிலே நடக்கக்கூடிய தீவிரவாதத்தையும் பாகிஸ்தானிலே நடக்கக்கூடிய தீவிரவாதத்தையும் முஸ்லிம்கள் மீது சுமத்தி பல திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றது. பாம்பே, ரோஜா, விஸ்வரூபம், உன்னை போல் ஒருவன், ஹேராம், இப்படி ஒரு பெரிய பட்டியல் போய்கிட்டே இருக்கிறது. துப்பாக்கின்னு ஒரு படம் வெளியே வருகிறது. தமிழகத்திலே, இந்தியாவிலே வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள், படிக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஸ்லீப்பர் செல்களாக இருந்து கொண்டு தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் பல இடங்களில் போனால் அவர்களுக்கு வீடு கொடுப்பதில்லை. ஒரு ரயில் பயணத்தில் தாடி வைத்த ஒரு முஸ்லிம், புர்கா போட்ட ஒரு முஸ்லிம் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை வித்தியாசமாக பார்ப்பது என்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக தமிழகத்திலே இது போன்ற நிலை இஸ்லாமியர்கள் மீது ஏற்படுத்தப்பட்டு கொண்டே வருகின்றது. பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகின்ற போது கூட தீவிரவாதி யார் என்ற படத்தை போடும்போது ஒரு முஸ்லீம், ஒரு தாடி வைத்தவர், ஒரு தலப்பா கட்டியவர் கையில துப்பாக்கி கொடுத்து இவர்தான் தீவிரவாதி என்று பாடம் நடத்தப்படுகிறது. இப்படி ஏற்கனவே முஸ்லிம்கள் மிகப்பெரிய வலியை, மிகப்பெரிய துன்பத்தை, மிகப்பெரிய கஷ்டங்களை, மிகப்பெரிய இன்னல்களை இந்த சமூகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாசிச சக்திகள் தற்போது கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்னவென்று சொன்னால், இந்த தேசத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் அவங்களுடைய உள்ளத்தை கீறி விஷத்தை தூவக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. என்ன படம்? காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்து சாமியார்கள், பண்டிட்டுகள், இவர்களை காஷ்மீரில் உள்ள முஸ்லிம்கள் கொன்று குவிப்பது போன்ற ஒரு கற்பனை கதையை உருவாக்கி அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வன்மத்தை ஏற்றக்கூடிய அளவிற்கு அந்த கதை தயாரிக்கப்பட்டு அந்த படம் வெளியிடப்படுகிறது. இதுக்கு அரசு ப்ரமோஷன் கொடுக்குது. நாட்டினுடைய பிரதமர் இதை எடுத்து பேசுகிறார். அரசு அலுவலர்களுக்கு விடுமுறை தரப்படுகிறது. நீங்க போய் எல்லாம் போய் படம் பார்த்துட்டு வாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று சொல்லி அனுப்பக்கூடிய அளவிற்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற ஒரு திரைப்படம் வெளிவருகிறது. கேரளா ஸ்டோரி என்று சொல்லி ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார்கள். முஸ்லிம்கள் இந்து பெண்களை குறிவைத்து லவ் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை பின்பற்றுகிறார்கள். இதன் மூலமாக அப்பாவி இந்து பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். கற்பனையாக ஒரு கதையை உருவாக்கி பல ஆயிரக்கணக்கான இந்து பெண்கள் இப்படி தீவிரவாதத்திற்கு லவ் ஜிஹாத் காரணமாக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கதையை, ஒரு கற்பனையை மக்களுக்கு மத்தியிலே படமாக எடுத்து வெளியிடுகிறார்கள். இப்படி அந்த வரிசைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாதுராம் கோட்சே என்று சொல்லி ஒரு தமிழ் படம், திரைப்படத்துடைய பேரே நாதுராம் கோட்சே.
நம்ம படிக்கும் போது நாதுராம் கோட்சே என்பவன் ஒரு RSS காரன், இந்தியாவுடைய தேசத்தந்தை என்று போட்டப்பட்ட காந்தியை சுட்டு கொலை செய்த ஒரு கொலைகாரன், இப்படி படிச்சோம். அப்படியே மாற்றி நாதுராம் கோட்சேவை ஹீரோவாக்கி இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் வில்லன்களாக்கி அவர்களுக்கு மத்தியிலே பெரிய வெறுப்பை ஊற்றி இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்துடைய உள்ளத்திலே விஷத்தை தூவக்கூடிய ஒரு வேலைதான் இந்த நாதுராம் கோட்சே என்று சொல்லக்கூடிய அந்த திரைப்படம். இப்படி அந்த திரைப்படங்களுடைய வரிசையில அடுத்து ராசாக்கர் இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க படத்தை. ஹைதராபாத் நிஜாம் சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் தனி சாம்ராஜ்யமாக இருந்தார். சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்தியாவில் இணைக்கப்பட்டது. வெள்ளையனுக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் பல சண்டைகள் போர்கள் நடந்தது. இதெல்லாம் வரலாறு. ராசாக்கர் படம் என்ன தெரியுமா சொல்லுது? அதனுடைய வசனங்கள் என்ன தெரியுமா சொல்லுது? அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இந்துவும் ஒவ்வொரு இந்து சகோதரனும் முஸ்லிம்கள் மீது மிகப்பெரிய ஒரு வெறியை கொள்ளக்கூடிய அளவிற்கு அதுல உள்ள வசனங்கள், கதையுடைய வடிவமைப்பு. அந்த ஹைதராபாத் நிஜாம் வந்து இந்துக்களை கொன்னாரு, மதம் மாற சொல்லி வற்புறுத்தினாரு, மிகப்பெரிய கொடுமைகளை நிகழ்த்தினார் என்று சொல்லி இல்லாத வரலாறை ஒரு கற்பனையை படமாக எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அதிகமாகி கொண்டிருக்கிறது. யார் இந்த முஸ்லிம்கள்? ஏன் இங்கு மனிதம் காப்போம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? இவர்கள் தீவிரவாதிகளா? இவர்கள் பயங்கரவாதிகளா? இவர்கள் வெறுக்கப்படக்கூடியவர்களா என்பதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதம் காப்போம் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கம் வாளை காட்டி பரப்பப்பட்டது. முகலாயர்கள் ஆட்சி செய்கின்ற போது கட்டாயமாக எல்லோரும் மதம் மாற்றப்பட்டார்கள். கத்தி முனையிலே வால் முனையிலே இந்த மார்க்கம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை, ஒரு அவதூறை, வரலாற்றில் இல்லாத ஒரு சம்பவத்தை மக்களுக்கு இன்னைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் ராசாக்கர் படம் மூலமாக ஹைதராபாத் நிஜாம் செய்ததாக இப்ப உள்ள நுழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்மெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, நம்ம யாருமே அரபு தேசத்திலிருந்து இறக்கப்பட்டவங்க கிடையாது. இந்த நாட்டில் பிறந்த இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நாம் ஏன் இஸ்லாமியர்களாக மாறினோம்? இந்த கொள்கையை ஏன் ஏற்றுக்கொண்டோம்? இந்த கொள்கையை ஏன் ஆற தழுவினோம் என்பது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டு விடக் கூடாது. வாழை எடுத்துக்கிட்டு எல்லாரும் போய் மிரட்டி மிரட்டி வா இஸ்லாத்துக்கு வா இஸ்லாத்துக்கு வா மிரட்டின மாதிரி ஒரு வரலாற்றை சித்தரிக்க பார்க்கிறார்கள். உண்மை வரலாறு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பள்ளிவாசல்ல சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை கைது செய்து கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிறார்கள். யார் இந்த சுமாமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அவருடைய பகுதிக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அவர்களை அடித்து துன்புறுத்தக்கூடியவர், நபி தோழர்களை அடித்து கொலை செய்யக்கூடியவர், இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு சிந்தனையில் இருந்தவர் இந்த சுமாமா. பெரிய தொல்லைகளை எல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடுத்த பிறகு அவர் கைது செய்து அவரை பள்ளிவாசலில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமா அவர்களிடத்தில் போய், என்ன சுமாமா என்ன செய்தி அப்படின்னு சொல்லி சுமாமா கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு சுமாமா சொல்றாரு, நீங்க என்ன கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னை பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான ஆள் நான். என்ன நீங்க கொலை செய்யலாம், எனக்கு நீங்க மரண தண்டனை கூட கொடுக்கலாம். ஏன்? உங்களுக்கு நான் அவ்வளவு தொல்லை கொடுத்திருக்கிறேன், உங்களுடைய மக்களை நான் கொன்றிருக்கிறேன், நீங்கள் கொலை செய்வதற்கு தகுதியான ஆள் நான். என்னை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் நஷ்ட ஈடு தொகை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சுமாமா சொல்றார். ஃபர்ஸ்ட் டே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுட்டு அதை அவர் அப்படியே விட்டுட்டு தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. மறுநாள் திரும்ப வரும்போது நேரா சுமாமாவை போய் விசாரிக்கிறாங்க. என்ன சுமாமா? சுமாமா இரண்டாவது நாள் சொல்லுகிறார், என்னை நீங்கள் பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியானவன் நான். அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அக்கிரமம் பண்ணி இருக்கிறேன், பழி தீர்க்கலாம். நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஈட்டு தொகை தருகிறேன், உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இரண்டாவது நாள் சுமாமா சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. யார தீவிரவாதி, யார பயங்கரவாதி, எந்த மார்க்கத்தை வாள் கொண்டு பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்களோ அந்த மார்க்கத்தை
எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சுமாமாவுடைய அந்த சம்பவத்தை எடுத்து படிக்கும் போது நமக்கு மெய் சிலிர்த்து போகுது. மூன்றாவது நாள் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், என்ன சுமாமா? சுமாமா முதல் நாள் என்ன சொன்னாரோ, ரெண்டாவது நாள் என்ன சொன்னாரோ, அதே மூணாவது நாள் சொல்றாரு. நீங்க பழி தீர்க்கணுமா, கொலை பண்ணணுமா, என்ன கொலை செய்ய நான் தகுதியான ஆள் தான், கொலை செய்யலாம். என்னை மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நான் நஷ்டஈட்டு தொகை தரேன், நான் நன்றிக்கு உள்ளவனா இருப்பேன்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அவிழ்த்து விட்டுருங்க, நஷ்டஈட்டு தொகையும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, அவிழ்த்து விடுங்க, போட்டோம். ஒரு இயல்பான ஒரு நிலை யோசிச்சு பாருங்க. சுமாமா இஸ்லாமியர்களுக்கு எதிரி, இஸ்லாமியர்களை கொன்று குவித்தவர், அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறார். நேரா அவங்க ஊருக்கு போயிருக்கணும். யாரை கொண்டு வந்து எந்த பள்ளி, உங்க பள்ளிவாசல்ல என்ன கட்டி வைப்பீங்களா? திரும்ப வா என் ஊர் பக்கம், உன்னை ஒரு கை பார்க்கிறேன் அப்படின்னு இருந்திருக்கணும்ல. சும்மாமா என்ன தெரியுமா செஞ்சாரு? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பளம் தோட்டத்திற்கு செல்கிறார், குளிக்கிறார், தூய்மையாகிறார், மீண்டும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கிறார், இந்த உலகத்திலே எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு கொள்கை இருந்தது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். அவ்வளவு வெளியே அவதூறு, அவ்வளவு பிரச்சாரம், பொய்யும் எல்லாமே கலந்து பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு. எனக்கு பிடிக்காத ஒரு கொள்கை இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்று எனக்கு பிடித்த கொள்கை இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த இஸ்லாம் தான். இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு நபர் என்று சொன்னால் முகம்மது ஆகிய நீங்கள் தான். முகம்மது பிடிக்காது, ஏதோ குழப்பம் பண்ண வந்தவர், மக்களுக்கு மத்தியில மார்க்கம் பேசுகிறோம் என்ற பேர்ல பிரிவினை ஏற்படுத்தியவர் என்றெல்லாம் வெளியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் இந்த உலகத்தில் நான் அதிகம் நேசிக்கக்கூடியது உங்களைத்தான் என்று சொல்லி சுமாமா தன்னை முஸ்லீமாக மாற்றிக்கொண்டார். எங்க வந்தது வாளு, எங்க வந்தது மிரட்டல்? ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்தவர், ஆட்சியாளராக இருந்தவர், தன்னை முஸ்லீமாக மாற்றிக்கொள்வதற்கு இஸ்லாமியருடைய அந்த வாழ்வு காரணமாக இருந்தது. இது தெரியாம அப்படியே வரலாற்றை இன்னைக்கு மாற்ற நினைக்கிறார்கள். இஸ்லாமிய அடிப்படை தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யர்ஹமுல்லா, அல்லாஹ் மனிதர்களை நேசிக்க மாட்டான். எந்த மனிதர்களை? வானத்தில் உள்ள இறைவன் மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் மல்லா யர்ஹமுன்னாஸ், மனிதர்கள் மீது யார் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிப்பான். மனுஷனை மனுஷன் நேசிக்க வேண்டும், மனித நேயம் இருக்க வேண்டும், மனிதம் காக்கப்பட வேண்டும் என்பது தான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய போதனை. கத்தியை கொண்டு வந்தாங்க, மிரட்டுறாங்க, இவர்களை மிரட்டி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சேர்த்து விட்டார்கள் என்று பேசப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இமாதத்துல் அதா அனித்தரிக், ரோட்ல போறோம், மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பொருளை அகற்றுவது ஏதோட போய் இஸ்லாமிய மார்க்கம் சேர்க்கிறது தெரியுமா? இறை நம்பிக்கையோடு சேர்க்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் பாதையிலே மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்கள் இருந்தது என்று சொன்னால் அதை அகற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் கட்டளையிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். மக்களுக்கு எப்படி போய் பேசுறான்னா, குர்ஆன் வெட்ட சொல்லுது, கண்ட இடத்தில் அவர்களை வெட்டுங்கள், இப்படி குர்ஆன் பேசுகிறது என்று ஒரு பச்சை பொய்ய. குர்ஆன் எப்படி பேசுது, குர்ஆன் என்ன கருத்தை சொல்லுது, குர்ஆன் சொல்லக்கூடியது என்ன, அதை தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இஸ்லாத்தை பத்தி ஒரு வெறுப்பை விதைக்கணும். இந்த இடத்துல ஒரு மத மோதல் இருக்கணும், மத வெறுப்பு இருக்கணும் என்பதற்காகவே இப்படி திட்டமிடுகிறார்கள். என்னுடைய தொப்புள்குடி உறவுகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, குர்ஆன் அப்படி வெட்ட சொல்லி இருந்தால், குர்ஆன் அப்படி உங்களை கண்ட இடங்களில் வெட்டுங்கள் என்று போதனை செய்திருந்தால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆகிய நாங்கள் அதிகாரிகளை சந்திக்கும் போது எதை தெரியுமா பரிசா தருவோம்? எதை படிக்க சொல்லி அவர்களை ஆர்வப்படுத்துவோம் தெரியுமா? எதை இவர்கள் இன்னைக்கு மத வெறுப்பு பிரச்சாரத்திற்கு கையில் எடுக்கிறார்களோ அந்த திருக்குர்ஆனை தான் அதிகாரிகளிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறோம். ஆட்சியாளர்களை சந்திக்கின்ற போது அதே திருமறை குர்ஆனை கொண்டு போய் தருகிறோம். பொதுமக்களை சந்திக்கின்ற போது, எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளை சந்திக்கின்ற போது திருக்குர்ஆனை கொண்டு போய் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம் தெரியுமா? அப்படி சொல்லல, போர்க்களத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஏதோ எல்லாரையும் வெட்ட சொல்றது மாதிரி அதை திசை திருப்ப பார்க்கிறாங்க. போர்க்களத்தில் வந்து பூ பறிக்க போற இடம், அது சண்டை போட போற இடம். எதிரிகளை பார்த்தால் வெட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை
திசை திருப்புறான். குர்ஆன் என்ன தெரியுமா பேசுகிறது? அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். மறுமை நாளை, நாளை அந்த தீர்ப்பு நாளை பொய்ப்படுத்தக்கூடியவன் யார் தெரியுமா? அதை நம்பாதவன் யார் தெரியுமா? அதை மறுக்கக்கூடியவன் யார் தெரியுமா? குர்ஆன் பேசுகிறது. எந்த குர்ஆனை வெட்ட சொல்கிறது, எந்த குர்ஆனை சமுதாயத்திலே மத வெறுப்பிற்காக பயன்படுத்த வருகிறார்களோ அந்த குர்ஆன் சொல்கிறது, மறுமை நாளை நம்பக்கூடிய, தீர்ப்பு நாளை நம்பக்கூடிய, அதை பொய்ப்பிக்கக்கூடியவன் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு கேட்கிறது, ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம். அனாதைகளை எவன் அரவணைக்கலையோ, அனாதைகளை எவன் பாதுகாக்கலையோ அவன் அந்த நாளை நம்ப மாட்டான். அனாதைகளை அரவணைக்க வேண்டும், அனாதைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அனாதைகளை பாதுகாக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் வழிகாட்டுகிறது. ஏழைகளுக்கு எவன் உணவளிக்கவில்லையோ, எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா இஸ்லாம்? மனித நேயத்தை, மனிதத்தை, சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை போய் அப்படியே மாத்தி சொல்றாங்க. மார்க்கத்துடைய அளவு தெரியுமாங்க? மார்க்கத்துடைய பிரச்சாரம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தீனு நஸீஹா. இந்த தீன் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, இந்த மார்க்கம் இருக்கிறது, இந்த மார்க்கம் பிறர் நலம் நாடுவதுதான் இந்த தீன், இந்த இஸ்லாம் என்று சொன்னார்கள். இந்த மார்க்கம் இருக்குது, இது எப்படிப்பட்ட நலன்லாம் நாங்க நாடுற. கொஞ்சம் எங்களையும் பாருங்களேன். ஏதோ குர்ஆன்ல இருக்கு, குர்ஆன் மட்டும் தான் அப்படி இருக்கு, நடக்கிறதுக்கு முஸ்லிம்களே இல்ல, நலம் நாடக்கூடியவர்களே இல்ல அப்படின்ற நிலையா? இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். எதுக்கு ஆம்புலன்ஸ்? பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வரணும், ராமேஸ்வரத்துல இருந்து வரணும், ராமநாதபுரத்துல இருந்து வரணும், அவசரத்துக்கு வரணும்னு சொன்னா நம்ம பகுதி மக்களுக்கு சிரமமாக இருக்கிறது. உடனடி தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி இருக்கிறது. வெறும் முஸ்லிம்களுக்காக மட்டுமா? அனைத்து சமூக மக்களுக்கும் யாருக்கு ஆம்புலன்ஸ் தேவையோ அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்வதற்காக இன்னைக்கு நாங்க ஆம்புலன்ஸ் வாங்கி நிறுத்தி இருக்கிறோம். ஏன் இதை செய்யறோம்? இன்னும் நீங்கள் எங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் செய்யறன்றதை கொஞ்சம் எடுத்து பாருங்களேங்க. இந்த நாட்டில் இன்னைக்கு மக்கள்லாம் வாழ்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் யூனிட் ரத்தம் வேணுமா? எதுக்கு ரத்தம்? மனுஷர் இன்னைக்கு விபத்தில் இருக்கிறான், அவனுக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்யணுமா, ரத்தம் வேணும். ஒரு பிரசவம், ரத்த லாஸ் ஆகுதா, உடனே ரத்தம் வேணும். விபத்து, உடனே ரத்தம் வேணும். பல காரணங்களுக்காக இன்னைக்கு மனிதர்களுக்கு ரத்தம் தேவைப்படுகிறது. ரத்தம் எங்க கிடைக்கும்? கடையில போய் ரத்தத்தை ஒரு 1/4 லிட்டர் கொடுங்க, 1/2 லிட்டர் கொடுங்கன்னு வாங்கிட முடியுமா? இன்னைக்கு நல்ல அறிவியல் உச்சாணி கொம்புக்கு வளர்ந்துடுச்சு. அறிவியனுடைய உச்சிக்கு மனுஷன் போயிட்டான். இங்க இருந்து சந்திரனுக்கு விண்கலங்கள் அனுப்புறோம், சூரியன் கிட்ட நெருங்க போறோம், அது எல்லாம் வளர்க்கிறோம், எல்லாம் வளர்ந்துட்டே போறோம். மனுஷனுக்கு அடிபட்டுருச்சுப்பா, விபத்துல சிக்கிட்டான், ரத்தம் வேணும். ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் சேர்ந்து ரத்தத்தை தயாரிக்க முடியுமா? கிடைக்குமா ரத்தம்? ரத்தம் இல்ல. மனுஷன்ல எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டாங்க. அது என்ன குரூப் இருக்கு, பிளாஸ்மானா என்ன, அதுல உள்ள பிளேட்லெட்ஸ் என்ன, எவ்வளவு இருக்கு, எல்லாம் தெரியும். வெள்ளை அணுக்கள்னா என்ன, சிவப்பு அணுக்கள்னா என்ன, அதை எப்படி பிரிக்கிறது, ரத்தத்தில் உள்ள கூறுகள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சாச்சு. ஒரே ஒரு பாட்டில் ரத்தத்தை கண்டுபிடிச்சு கூட முடியாது. ரத்தத்தை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை இதுவரைக்கும் மனித சமுதாயத்தால் இயலவில்லை. அப்ப எப்படி ரத்தம் எங்க வரும்? எடுக்கிறான். விலங்குகளுடைய ரத்தம் எடுப்போமா? குரங்குல இருந்து எடுப்போம், அதுல இருந்து எடுப்போம், பன்றியில இருந்து எடுப்போம், எடுத்து மனுஷனுக்கு போட்டு பார்ப்போம், எல்லாம் எடுத்தான், ஒண்ணுமே செட் ஆகல. ஆய்வு செய்து பார்க்கிறான், மனிதனுக்கு ஒரு விபத்திற்கு ரத்தம் தேவை, ஆனால் ரத்தம் கிடைக்கல. அப்ப மனுஷன் தான் ரத்தத்தை தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப மனிதன் ரத்தத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களை இங்க இருக்கக்கூடிய மக்களை கேட்கிறேன், ரத்த தானம் குறித்து இந்த மக்களுக்கு மத்தியிலே அரசு ஏற்படுத்திய விழிப்புணர்வு என்ன? கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. மனித நேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம், மனிதத்தை காக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். களத்தில் இன்று பல ஆண்டுகளாக தமிழகத்தில் முதலிடத்தில் ரத்த தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? ரத்தம் எங்கேயும் கிடைக்காது, நம்ம தான் ரத்தம் கொடுக்கணும். நாம் ரத்தம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் கொடுத்த அந்த ரத்தம் 48 மணி நேரத்தில் மீண்டும் நம்முடைய உடலில் உற்பத்தி செய்யப்பட்டு விடும் என்று சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம்.
சாதாரண விழிப்புணர்வு இல்ல, தெரு தெருவாக, வீதி வீதியாக, வாசல் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி இரத்த தான சேவையில் முதலிடம் வகித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம். அங்கிள் ஆன்ட்டி, இரத்த தானம் செய்யுங்க, ஒரு உயிரை காப்பாத்துங்க. மக்களுடைய அந்த உள்ளத்தை தட்டி எழுப்பி ரத்த தானம் செய்யணும்ன்றத. உலகில் அதிகமான விபத்துகள் ஏற்படுவதாலும் பெண்களுக்கு பிரசவ நேரத்திலும் அதிகமான ரத்தம் தேவைப்படுகிறது. குறித்த நேரத்தில் ரத்தம் கிடைக்காத காரணத்தால் பல உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அந்த உயிர் நாமாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். உயிர் காக்க உதவி செய்யுங்கள். உடனே உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். வாழ வைக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். யார் ஓர் உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒரு சமுதாயத்தையே வாழ வைத்தவராவார் என திருக்குர்ஆன் கூறுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு தெருமுனையிலையும் நின்றுக்கிட்டு மெகாஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ரத்த தானம் செய்யுங்க, பயப்படாதீங்க, இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ரத்த தானம் செய்யறதுனால என்னென்னலாம் நன்மை கிடைக்கும், ரத்த தானம் யார் செய்ய முடியும், பெண்களுக்கு என்ன நிலைமை, ஆண்களுக்கு என்ன நிலைமை, வயசானவங்க யார், என்ன இடம் இருக்கணும், இப்படி 1 மணி நேரம் ஒவ்வொரு முக்கில் சத்தில் நின்றுக்கிட்டு ரத்த தானம் செய்யுங்க, ரத்த தானம் செய்யுங்க அழைச்சதுனால தான் தமிழகத்தில் ரத்த தானத்தில் முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம். ரத்தம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. கோயம்பேடுல பெரிய வியாபாரி, கோடீஸ்வரன், பெரிய வியாபாரி, அவர்கிட்ட 40-50 பேர் வேலை செய்யறாங்க, பெரிய செல்வந்தர். ஒரு விபத்து, ரத்தம் வேணும், கோடி கோடியா பணம் இருக்கு, ரத்தம் கிடைக்கல, வேலைக்கு ஆள் இருக்கிறான், ரத்தம் கொடுக்க முன் வரல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை அணுகி எங்களுக்கு ரத்தம் வேண்டும், ரத்தம் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் என்று சொன்னால் கோடி கோடியா இருந்தா ரத்தம் கிடைக்காது. எத்தனையோ உறவுகள் இருக்கிறார்கள், எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கிறது. எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து நிற்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள். எத்தனை சம்பவம் வேணும். திருவாரூர் மாவட்டத்துடைய பாஜகவுடைய மாவட்ட செயலாளர், சொந்த பந்தம்லாம் இருக்கு, பின்னாடி பெரும் கூட்டம் இருக்கு, ரத்தம் வேணும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை வந்து அணுகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. நாங்கள் அந்த போகும்போதெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்கள் பேசக்கூடியதெல்லாம் எங்களுக்கு இன்னும் ஆர்வப்படுத்தக்கூடியதாக, இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும்னு செய்து கொண்டே இருக்கிறோம். கீழக்கரையில் சமீபத்தில் கஞ்சா வியாபாரிகளால் எங்களுடைய சகோதரர் ஒருவர் வெட்டப்பட்டார். சம்பவம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காவல்துறை அதிகாரிகளாக வந்திருக்கிறீங்க. அந்த வெட்டப்பட்ட நேரத்தில் மதுரையில் உள்ள மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் அவர் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்த உடனே நிறைய பிளட் லாஸ், உடனே ஒரு 16 யூனிட் ரத்தம் வேணும் அப்படின்றாங்க. தனியார் மருத்துவமனையில் 16 யூனிட் ரத்தம் வேணும்னு கேட்ட உடனே அடுத்து நம்ம மக்கள் சாரையா போய் நிற்கிறாங்க. தேவையான அவ்வளவு ரத்தங்களும் கொடுக்கப்படுகிறது. தனியார் மருத்துவமனை சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்குங்க. இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பேர் வந்து நீங்கள் ரத்தம் தருகிறீர்கள் என்று சொன்னா நீ யாரு, நீ எங்க இருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய நிலை என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மனித நேயத்தை களத்தில் இன்று பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். கை எடுத்து கும்பிடுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், எங்களையெல்லாம் நீங்கள் கும்பிடாதீங்க, கடவுள் தான் கும்பிடப்படக்கூடிய ஒரு எங்க கடமை இது. இதை செய்ய சொல்ல எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கட்டளை இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அவங்க கிட்ட சொல்றோம். இந்த மனிதன் காக்கக்கூடிய இந்த பண்பு இருக்கிறதே, இது நாங்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சதா, எங்களுடைய கண்டுபிடிப்பா, நாங்கள் உருவாக்குறதா? இல்லை. தொப்புள் கொடி உறவுகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, எந்த திருக்குரானை வெட்டுங்கள் என்று அவதூறு பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அந்த திருக்குரான் சொல்கிறது, யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ, ஒரே ஒரு மனிதரை வாழ வைத்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைத்த நன்மை. அதனாலதான் ஓடோடி போறோம், அதனாலதான் ஓடோடி சென்று உதவி செய்கிறோம். ஒரு எங்க தலைமையில ஊழியர் ஒருவர் ரத்த அவசர ரத்தம் கேட்டாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சோம். போய் ரத்தம் கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார், எங்க போக்குவரத்து வாங்கிக்கிங்க, போக்குவரத்தெல்லாம் வாங்கக்கூடாதுங்கிறாங்க, எங்களுக்கு வாங்கக்கூடாது, சாதாரண ஊழியர் தான், கடைநிலையில உள்ளவங்க தான், கொடுக்கக்கூடிய அந்த போக்குவரத்து காசை கூட வாங்க மாட்டேன்னு வந்துட்டார். அவர் எங்க வேலை செய்யறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய வாழைப்பழத்தாரம் வாங்கிட்டு வர்றாரு. அந்த அன்பை, அந்த பாசத்தை
அந்த நேசத்தை எப்படியாவது நான் வெளிப்படுத்த வேண்டும். ஓடோடி வந்த இந்த பையன் ஒரு 10 பைசா எதிர்பார்க்காமல் இப்படி உதவி செய்கிறார்கள் என்று சொன்னார். எப்படி அது? இஸ்லாம் அப்படி எங்களை பயிற்றுவித்திருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு அது போன்ற வழியை காட்டி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எங்களுக்கு நம்பிக்கையிலே ஊறப்பட்டிருக்குங்க. எங்களுடைய இறை நம்பிக்கையை எப்படி எங்களுக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாக கடவுளுக்கு போய் காணிக்க தருவாங்க, கடவுளுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, கடவுளுக்காக பல அர்ப்பணிப்புகள் செய்வாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நீ கடவுளுக்கு தர வேண்டும் என்ற நிலை இல்லை. கடவுளுக்கு ஒண்ணும் வேண்டாம், எந்த தேவைகளும் மற்றவர் கடவுள், அவருக்கு நீ எதுவுமே தர வேணாம். அப்ப என்ன செய்யறது? நபிகள் நாயகம் சொன்னாங்க, இறைவன் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்கும் போது மனுஷனை பார்த்து இறைவன் கேட்பாராம், ஏம்பா நான் நோயாளியா இருந்தனே, நீ நல விசாரிச்சியா? மனுஷன் சொல்லுவானா, நீ நோயாளியா? நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியவன் நீ தான் எல்லாத்துக்கும் சக்தியாளன், எல்லாத்தையும் படைத்தவன் நீ, உனக்கு நோயா என்று கேட்கின்ற போது இறைவன் சொல்லுவான், என்னுடைய இன்ன அடியான் நோயாளியாக இருந்தானே, அவனை நீ விசாரிச்சியா? நான் பசி என்று வந்தேனே, எனக்கு நீ உணவளித்தாயா? இறைவன் கேட்பான், உனக்கு உணவா? உலகத்தில் உள்ள இன்னைக்கு 750 கோடி பேருக்கும் உணவளிக்கக்கூடிய ரப்பு, கடலிலே உள்ள கோடான கோடி ஜீவராசிகளுக்கு உணவளிக்கக்கூடிய இறைவன், பறவைகள் விலங்குகள் எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய இறைவன், எனக்கு நீ உணவு கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு எதுக்கு உணவு நான் தரணும்? ஒரு அடியான் பசியோடு இருந்தானே, அவனுக்கு உணவு கொடுத்தியா? தண்ணீர் தாகம் என்று வந்தானே, தண்ணீர் கொடுத்தாயா என்று இறைவன் நாளைக்கு மறுமை நாளிலே கேட்கக்கூடிய கேள்விகள் எதற்கு தெரியுமா? இந்த உலகத்திலே வாழும்போது மனிதர்களுக்கு மனிதர்கள் உதவி செய்ய வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும், மனிதம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற உபதேசங்களை இஸ்லாம் சொல்கிறது. அதனாலதான் எல்லாத்தையும் கையில் எடுக்கிறோம். போதைக்கு எதிரான பிரச்சாரம் என்ன காரணம்? போதையை எதிர்க்கிறோம். போதைக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஏன் களத்தில் இருக்கிறோம்? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யணும், மனிதம் காக்கப்பட வேண்டும், மனித நேயம் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கையில் எடுக்கிறோம். பொதுவா நீ இந்த போதை இருக்குல்லங்க, இந்த கஞ்சா அடிக்கிற பசங்கிட்ட எல்லாம் போய் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான்னா, எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? கஞ்சா அடிக்கிறவனை இப்படி வளர்க்கிறான். கஞ்சா அடிச்சான்னாக்கா அப்படியே ஏதோ உல்லாச உலகத்தில் இருக்கிற மாதிரி, அப்படியே அந்த சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரி அவன் அதை கற்பனை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். கஞ்சா அடித்த உடனே அப்படியே அவனுக்கு ஒரு வானத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு சுகம் இருக்குது போல. உடனே அதை நாங்கள் இருக்கிறோம் கையில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, போதை பொருளை முழுமையாக ஒழிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவனே நீ போதை வியாபாரியா மாத்திட்டு இருக்கிறன்னா அப்போ சும்மா இருப்போமா? அந்த போதைக்கு எதிராக நாங்கள் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குதுன்னா, கல்லூரிகளில் கஞ்சா கிடைக்கின்ற ஒரு நிலை இருந்துச்சுங்க, இப்ப மாறி பள்ளிக்கூடத்தில் கஞ்சா விற்பனையா. எவ்வளவு மோசமா போகுது. அரசு கண்மூடி இருக்கிறதா தெரியல, அரசுக்கு தெரியல, அவன் டாஸ்மாக் கடை வச்சு அந்த சாராய வியாபாரம் பண்றாங்கல்ல, அதனால இந்த போதையுடைய பாதிப்பு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இன்னைக்கு கஞ்சா சப்ளை செய்யப்படுகிறது. இன்ஸ்டாகிராம்ல விற்கிறான் கஞ்சாவை. கஞ்சா என்ன மளிகை பொருளா? அது என்ன ஸ்டேஷனரி ஐட்டமா? இன்ஸ்டாகிராம்ல கஞ்சா விற்பனை. மளிகை கடையில மிளகா அந்த மூட்டைக்குள்ள 2 கஞ்சா போட்டலாம். பிபிசி காரன் போய் கஞ்சாவை நான் எப்படியாவது வாங்கிட்டு வரேன்னு ஒரு ரிப்போர்ட்டர் சவால் விட்டுட்டு ஒரு மளிகை கடையில போய் 2 கஞ்சா பாக்கெட்டை வாங்கிட்டு வராரு, மிளகாவுடைய அந்த மூட்டைக்குள்ள இருந்து. அப்ப அரசு என்ன செய்யுது? இரும்பு கரம் கொண்டு அரசு இதை தடுக்காவிட்டால் இந்த மக்கள் நாசமாவார்கள். நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், போதைக்கு எதிராக இந்த போதை மக்களிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இங்க வந்திருக்கிறாங்க மக்கள், சின்ன சிகரெட்டு கூட நமக்கு அது ஹராம் என்று இந்த மக்களை பக்குவப்படுத்தி இருக்கிறோம். சாராயம் குடிக்காத சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கஞ்சா இல்லாத இளைஞர்களை நாங்கள் உருவாக்குவோம். வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் அப்படித்தான் உருவாக்குவோம். நாங்க அரசு இதை கவனத்தில் கொண்டு இந்த கஞ்சா விஷயத்தில் இருந்து இதை தடுக்கணும். அரசு நினைச்சாதான் இதை ஒடுக்க முடியும். அவனுக்கு தான் தெரியும் எங்க விற்கிறான், யார் விற்கிறா, அதனுடைய பின்புலம் என்ன, எங்க இருந்து வருது எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கண்மூடி மௌனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சும்மா இருக்காது.
அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அடுத்த வேலைகளை நாங்க என்ன பண்ணுவோம், கையில் எடுப்போம். வெட்டுங்க, இவங்களெல்லாம் நாசமாக்குங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுதுன்னு ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது. இது கொஞ்சமாவது உண்மை இருக்காங்க? அதாவது ஒரு ஆட்சியாளராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இஸ்லாம் எல்லாருக்குமே வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். எப்படியெல்லாம் வழிகாட்டி போய் சென்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் இல்லை, யதார்த்தத்தோட இஸ்லாத்தை சேர்த்து பாருங்களேன். இன்னைக்கு உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்திருக்கிறான். உக்ரைனுக்கு பின்னாடி ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது. அந்த தைரியத்தில் அவன் ரஷ்யாவை எதிர்க்கிறான். ஐரோப்பிய நாடுகள் தங்களிடத்தில் ஆயுத பலம் இருக்கிறது என்பதற்காக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றான். இங்க எவனுக்காவது அறிவு இருக்கா? எவனாவது மனித நேயத்தை பார்த்தானா? எவனாவது மனிதன் காக்கப்பட வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறானா? குர்ஆன் வெட்டுங்கள் சொல்கிறது, குர்ஆன் அப்படி பேசுகிறது. போர்க்களத்தில் பேசக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டு வந்தல்ல, போர்க்களங்களை பற்றி இஸ்லாம் குர்ஆன் என்ன சொல்கிறது எடுத்து படிங்க. இன்னைக்கு இஸ்ரேல்ல போர் என்ற பெயரில் பாலஸ்தீனத்தில் உள்ள அப்பாவின் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறானே. வெட்டுங்கள் கொல்லுங்கள் சொல்லி இஸ்லாம் குர்ஆன் சொல்லுதுன்னு சொன்னீங்களே, குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? போர் செய்வதாக இருந்தால் அமைதியை நிலைநாட்டுவதற்காகத்தான் போர் செய்ய வேண்டும். குர்ஆன் வசனம் பேசுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, சண்டைக்கு யார் உன்னிடத்தில் சண்டைக்கு வருகிறார்களோ அவர்களிடத்தில் தான் நீ போர் புரியணும். எப்படிப்பட்ட ஒரு போர் நெறி இந்த இஸ்லாம் வகுத்து தருகிறது தெரியுமா? ஒருவன் சமாதானத்திற்கு வந்து விட்டான் என்று சொன்னால் அவனிடத்தில் நீங்கள் சண்டை செய்யக்கூடாது, அவனிடத்தில் போர் புரியக்கூடாது. உங்களிடத்தில் ஒருவன் அடைக்கலம் தேடி வந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நீங்கள் அடைக்கலம் எதிரியாக கூட சரி. ஒரு போர் நெறிமுறையை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இஸ்லாமிய மார்க்கம் அழகான வழிகாட்டுதல்களை இந்த மார்க்கம் இந்த மக்களுக்கு தருகிறது. படைபலத்தை பெருக்க சொல்லுது. எதுக்கு தெரியுமா? அதை பார்த்து அடுத்த வந்து நம்மளை தாக்க கூடாது என்பதற்காக படைபலத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுகிறது குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, போருக்கு போறீங்க, போர்க்களத்தில் இருக்கிறீங்க, பெண்கள் வந்தால் பெண்களை கொலை செய்யாதீர்கள், குழந்தைகள் வந்தால் சிறுவர்கள் வந்தால் சிறுவர்களை கொலை செய்யாதீர்கள், மத குருமார்கள் வந்தால் மத குருமார்களை கொலை செய்யாதீர்கள். எவன் கூட சண்டை போடணுமோ அவன் யார் என்பதை அந்த இலக்கை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தர. வெட்டுங்கள்னா யாரை வெட்ட சொல்லுச்சு குர்ஆன்? எந்த இடத்தில் வெட்ட சொல்லுச்சு? இதை மாற்றி மறைத்து விட்டு உலகத்தில் யாருமே போர் நெறியை மனித நாகரிகம் வளர்ந்து கல்வி வளர்ந்து அறிவு வளர்ந்து எல்லாம் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு கூட பின்பற்றாத போர் நெறிமுறைகளை 1400 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி அறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத நாகரிகம் வளராத காலத்திலேயே இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால் இங்க வந்த மனிதநேயம் எல்லாம் போயிருச்சா? இங்க மதவெறி இருக்கா? இங்க மனிதன் செத்து போய் விட்டதா என்பதை வந்து நம்ம சிந்தித்து பார்க்கணும். இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, தீவிரவாதி பயங்கரவாதி முஸ்லீம்க்கு ஒரு பேரை சுமத்துனீங்கன்னா, இஸ்லாமியருடைய படத்தை வரைந்து அவர் கையில் கொடுத்து துப்பாக்கி கொடுத்தீங்கன்னா, தெளிவா ஒரு விஷயத்தை சொல்ற, நோட் பண்ணிக்கிங்க. ஒரு முஸ்லீம் தீவிரவாதியாக இருக்க முடியாது. ஒரு தீவிரவாதி கட்டாயமாக முஸ்லீமாக இருக்க முடியாது. ஒருத்தர் தீவிரவாதியா, அவன் தாலிபான், அவன் IAS, அவன் அல் கொய்தா, அவன் ஜெய்ஷே முகமது, எதிலையாவது இருக்கட்டும், ஒருவன் தீவிரவாதி என்று சொன்னால் அவன் முஸ்லிம் இல்லை. ஒருவன் முஸ்லிமாக இருந்தான் என்று சொன்னால் அவன் தீவிரவாதி இல்லை. நாங்க சொல்லல, குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் சொல்கிறது, மன் கத்தல நஃப்ஸன், யார் ஒருவன் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்கிறானோ ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொலை செய்ததற்குரிய பாவம் அவனுக்கு உண்டு. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை தீவிரவாதி பயங்கரவாதி அது இது என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். அப்ப குண்டெல்லாம் வெடிக்குத, பல இடங்களில் குண்டு வெடிச்சிருக்குல்ல. இப்போ முஸ்லீம்கள் நீங்க தீவிரவாதிகள் இல்லைன்னா, முஸ்லீம்கள் பயங்கரவாதி இல்லைன்னா ஏன்பா குண்டு வெடிச்சது? குண்டு வெடிப்புக்கு யார் காரணம்? குண்டு வெடிச்சதுக்கு என்ன சொல்ல போறீங்க என்று கேள்வி கேட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன், நோட் பண்ணிக்கிங்க. வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள், என்னுடைய தொப்புள் குடி உறவுகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யஷ்வந்த் சிண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு RSS காரர், 25 வருஷமா RSSல பணிபுரிஞ்சவர். RSSல எங்களை கூட்டு போய் காஷ்மீர்ல எங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க, வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தார்கள், பல வெடிகுண்டுகளுக்கு எங்களை அழைத்து சென்றார்கள் என்று
கோர்ட்ல வந்து அபிடேட் போட்டிருக்காரு. யாரு? முஸ்லிம் இல்ல, ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த யஸ்வந்த் சிண்டே ஆர்எஸ்எஸ்ஸில் 25 ஆண்டு காலங்கள் உறுப்பினராக வேலை செய்து கொண்டிருந்தவர். எப்படி வந்தது குண்டு? காஷ்மீர்ல கூட்டு போய் காஷ்மீர்ல பண்டிட்டுகளை முஸ்லிம்கள் கொலை பண்ணாங்கன்றீங்க. அங்க பயிற்சி நடக்குது. பயிற்சி கொடுக்கக்கூடியது யார்? பயிற்சி பெறக்கூடியது யார்? குண்டு வைத்தது யார்? குண்டு தயாரிப்பது யார்? சில செய்திகளை சொல்ற, நோட் பண்ணீங்க. த ஹிந்து பத்திரிகையில 11/11/2008 அன்னைக்கு வந்து செய்தி நீங்க எடுத்து பார்க்கலாம். அதாவது குண்டு தயாரிக்கும் போது கண்ணூர்ல 2 பேர் குண்டு வெடிப்புல இறந்துட்டாங்க. குண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அந்த செய்யற நேரத்தில் 2 பேர் இறந்துட்டான். 2 பேர் யார் தெரியுமா? இறந்த 2 பேரும் நான் சொல்லல, த ஹிந்து சொல்கிறது. பாஜகவுடைய தொண்டர்கள் 2 பேர். 2008 வந்தது. 20/8/2016 இந்தியா டுடேல வந்த ஒரு செய்தி. கேரளா கண்ணூர்ல பாஜக காரங்க தொடர் குண்டு தயாரிக்கும் பொழுது குண்டு வெடித்து இறந்து விட்டார்கள். அதே மாதிரி டிஎன்ஏ இந்தியா 24/8/2008 கான்பூரில் குண்டு வெடித்து RSS உடைய 2 பேர் பலி. பயன்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ இந்தியால வந்திருக்கு. இந்துஸ்தான் டைம்ஸ் 19/9/2015 மத்திய பிரதேசத்தில் உள்ள கண்டவா என்று சொல்லக்கூடிய இடத்துல பாஜக தலைவருடைய ஒரு தோழருடைய வீட்டில் இருந்து 276 ஜெலட்டின் குச்சி, தீக்குச்சி இல்ல, சாதா மூங்கில் குச்சி இல்ல, ஜெலட்டின் குச்சி, வெடிபொருட்களுக்காக பயன்படுத்தக்கூடிய 276 ஜெலட்டின் குச்சிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நான் சொல்லல, இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கக்கூடிய செய்தி. 12/9/2014 கேரளாவில் குண்டு தயாரிக்க உட்படும் போது RSS சார்ந்த ஒருவர் பயங்கர காயங்களோடு உயிர் தப்பி இருக்கிறார். அதே மாதிரி 15/9/2008 அவுட்லுக் மேகசின் ஆயுதங்களை தூக்குங்கள், பஜ்ரங் தளத்துடைய பாஜகவுடைய தலித் அமைப்பு பயங்கரவாதம் செய்திருக்கிறது என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. மலேகான் குண்டு வெடிப்பு யார் அக்யூஸ் தெரியுமா? மலேகான்ல குண்டு வெடிக்குது. எல்லா குண்டு வெடிப்புலையும் முஸ்லிம்களுடைய தொப்பி இருக்கும், உருது பிரசுரங்கள் இருக்கும், முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் குண்டு வெடிக்கும் போது இருக்கும். கர்கரே என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு A1 அக்யூஸ்ட், முதல் குற்றவாளியாக அவர் பதிவு செய்தது பிராக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய பெண் சாமியார். இன்னைக்கு பாராளுமன்றத்துடைய உறுப்பினராக இருந்தவங்க இப்போ தேர்தல் வந்துருச்சு, அடுத்த நிலைமை தெரியல. யார் இவங்க? பாஜகவுல முக்கிய பொறுப்புல பாராளுமன்றத்துடைய அவையில் கூட்டு போய் அமர வைத்திருக்கிறீர்கள். மலேகான் குண்டு வெடிப்புடைய முதல் குற்றவாளி கண்டுபிடிச்ச ஏமன் கர்கரே இன்னைக்கு உயிரோட இல்லை. அது வேற வரலாறு, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். சம்ஜோதா ரயில் குண்டு, இந்த குண்டு வெடிப்பில் ஈடுபட்ட சாமியார் அசீமானந்த் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் தான் சம்ஜோதா ரயில்ல குண்டு வைத்தோம் என்று சொல்லி அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் இன்றும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வீடியோக்களாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப யார் குண்டு வைக்கிறா? குண்டு வைக்கிறது, தயாரிக்கிறது யாரு? மத வெறுப்பை ஊட்டுறது யாரு? மனிதன் வளரக்கூடாது என்று வேலை செய்யக்கூடியது யாரு? மனிதநேய பணிகளை இந்த சமூகத்தில் செய்து கொண்டிருப்பது யாரு? ஒவ்வொரு நேரத்திலும் மக்கள் பாதிக்கப்படும் போது களத்தில் முன்னாடி வந்து நிற்கக்கூடியது யார்? சுனாமி, சென்னை வெள்ள நிவாரணம், கஜா புயல், தானே புயல், இப்படி அப்படியே பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கு. கடைசியா வந்த கொரோனா. கொரோனா நேரத்தில்ங்க அதிகாரிகள் போன் பண்றாங்க, கலெக்டர் போன் பண்றாரு. கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒட்டுமொத்த மாவட்டத்துடைய அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு போன் செய்கிறார். எதுக்கு தெரியுமா? பாய், ஒரு டெட் பாடி, கொரோனா இறந்துட்டாங்க, அடக்கிறதுக்கு ஆள் இல்லை, கொஞ்சம் உதவி செய்யுங்க. மனித நேயத்தோடு எங்களுடைய உயிரை பணயம் வைத்து அந்த சடலங்களை அடக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் கையில் எடுத்தோம். எப்படிப்பட்ட மக்களை பார்த்து மனித நேயம் இல்லை. இன்னைக்கு வரக்கூடிய இந்த படங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் காட்டிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு படி மேலே போய் இன்னைக்கு 2024 இந்த பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பேசக்கூடிய பேச்சாளர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்டீங்களா? உயர்மட்ட பொறுப்பில் உள்ள உள்துறை அமைச்சர், உயர்மட்ட பொறுப்பில் உள்ள பிரதமர் உட்பட பேசக்கூடிய பேச்சுக்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால்
அவங்க காங்கிரஸை காட்டி பிரச்சாரம் பண்றாங்கன்றது ஒரு பக்கம், அவங்களுடைய மெயின் கோலே முஸ்லீம்களா இருக்கிறாங்க. நீங்க இந்த மக்கள்லாம் நீங்க உஷாரா இருங்க. யார? இந்து மக்கள் இடத்தில் இந்த மத வெறுப்பு அப்படி திணிச்சு அந்த முஸ்லீம்களை ஒரு அந்நியனா காட்டி அவனை விரோதியாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பெரும்பான்மை அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பிரதமர் உட்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்ககிட்ட 2 எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடை பிடிங்க அவங்க கையில கொடுத்துருவாங்க. இப்படி பேசுறாங்கங்க. நாங்க பிடுங்கி திங்கிறாளா? இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டை வெள்ளையன் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாட்டை காப்பதற்காக தியாகம் செய்த இந்த சமுதாயத்தை தெரியுமா உங்களுக்கு? இந்த தேசம் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த தேசத்தை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். இந்த தேசத்தை அந்நியன் எடுத்து சென்று விடக்கூடாது என்பதற்காக கோடி கோடியாக கொட்டி தீர்த்தவர்கள் முஸ்லிம்கள். எத்தனை வரலாறு வேணும், எத்தனை சம்பவம் வேணும்? ஒரு எரும 2 எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடு பிடுங்கி முஸ்லிம்கள் கிட்ட கொடுத்துருவாங்க. முஸ்லிம் அப்படி வாங்கிட்டு இருக்கிறானா? உங்களுடைய தாலியை பறிப்பதற்கு அவங்களுடைய அந்த சென்டிமெண்ட்ல போய் கை வைக்கிறாங்க. தாலியை கூட பறிச்சு அதை எடுத்துட்டு போய் முஸ்லீமுக்கு கொடுத்துருவான். கிரிக்கெட்ல முஸ்லிம் பிளேயரை உள்ள விட்டுருவான். என்ன பேச்சுன்னே தெரியல. இந்த மத வெறுப்பை விதைக்கிறதுக்காக இவங்க இன்னைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலை தெரியுமா? ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில இன்னைக்கு இந்த சக்திகள் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? அங்கிருந்து எடுத்து இங்க கொடுத்துட்றாங்களாம். நாட்டுக்காக மொத்தத்தை இழந்துட்டோம். ஒன்றும் கிடையாது. 2005 2006 ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. எழுத்தறிவு இல்லாதவர்கள் இந்துக்களில் 40% பேர் படிக்கல. முஸ்லிம்கள்ல 47% பேர் படிக்காதவர்கள். படிக்கல. இந்த நாட்டுக்காக எங்களுடைய உயர்கல்வி பொறுப்பெல்லாம் தூக்கி போட்டிருக்கிறோம். காகிதமில்லத் அழகிய வரலாறு. படிக்க மாட்டேன் தூக்கி போட்டு வந்தாரு. எவ்வளவு அரசு வேலைகளை தூக்கி போட்டோம் தெரியுமா? எவ்வளவு அரசு பதவிகளை தூக்கி போட்டு தெரியுமா? காந்தி ஒத்துழையாமை இயக்கம் என்று நடத்துகின்ற போது வெள்ளையனுக்கு ஒத்துழைக்க கூடாது என்று சொல்லி அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு வந்த சமுதாயம் கல்வியிலே பின்தங்கி நிற்கிறோம். ராஜேந்திர சச்சார், ரங்கநாத் மிஸ்ரா இவர்களை வைத்து இந்திய அரசு ஆய்வு செய்கிறது. ஆய்வு செய்துவிட்டு முஸ்லிமுடைய நிலையை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிமுடைய நிலை இந்தியாவில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பழங்குடியின மக்களை விட மலைவாழ் மக்களை விட, மலைவாழ் மக்கள் தெரியுமா, பஸ் வசதி இருக்காது, ஹாஸ்பிட்டல் வசதி இருக்காது, பள்ளிக்கூட வசதி இருக்காது, சுகாதாரம் எதுவுமே இல்லாத அந்த மக்களை விட கீழே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாடு, இந்த தேசம் செஞ்சது என்ன தெரியுமா? ஃப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்துன்னு இருந்துச்சு. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் மூடிடுச்சு. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 11ஆவதுல இருந்து டிகிரி படிக்கிறது முடியாயிடுச்சு. 144 கோடி ஊழல் நடந்திருக்குதான். அதை வெரிபிகேஷன் பண்ண போறேன்னு இப்ப கடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. சிறுபான்மை பெண் குழந்தைகள் படித்த ஹஜ்ரத் மஹால் ஸ்காலர்ஷிப் நிறுத்தியாச்சு. உயர்கல்விக்காக இருந்த அபுல் கலாம் ஆசாத்துடைய அந்த ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டிருச்சு. வெளிநாட்டில் சென்று அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வட்டி இல்லாம கொடுத்த அந்த கடன் நிறுத்தப்பட்டிருச்சு. நீங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க 2021-22 1,11,00,000 பேர் ஸ்காலர்ஷிப்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. 2020-21 கல்வியாண்டுல 1,11,00,000 பேர் ஸ்காலர்ஷிப்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுல 86 லட்சம் பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கிறாங்க. 2,243 கோடி ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்கல்ல. 2022-23 1,16,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. அப்ப 86 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. இப்போ வெறும் 18 லட்சம் பேருக்கு 321 கோடி. 2,243 கோடியை நாங்கள் முதல்ல வாங்கறதுக்கு படிப்பறிவு இல்லாம, அந்த ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்கணும்னு தெரியாம, அந்த ஸ்காலர்ஷிப் உடைய திட்டம் தெரியாம பணம் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டிருந்த காலங்கள்லாம் போய் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஸ்காலர்ஷிப் வாங்க வேண்டும் என்ற அந்த நிலையெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு வந்து அதற்கான திட்டங்களை வகுத்து ஸ்காலர்ஷிப்பை வாங்கும் போது 2,243 கோடி 321 கோடியாக குறைந்து இந்த ஆண்டு அதுவும் இல்லை என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார். இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க ஏதோ சிறுபான்மை சமுதாயத்தை குறிவைக்கிறாங்க.
இதுல முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறோம், மாற்று கருத்து கிடையாது. முஸ்லிம்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த அந்த மனித சமூகமும் நினைத்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பாதிக்கப்படுவீங்க. பெட்ரோல் விலையேற்றம் முஸ்லிம்க்கு மட்டும் பாதிப்பா? டீசல் விலையேற்றம் முஸ்லிம்க்கு மட்டும் பாதிப்பா? கேஸ் விலையேற்றம் முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதிப்பா? 15 லட்சம் வங்கி அக்கௌண்ட்ல போடுவாங்க. முஸ்லிம்களை விட்டுருங்க, இந்துக்களுக்காவது போட்டாங்களா? 2 கோடி வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம்னாங்க. நீங்க இங்க விட்டுருங்க, அங்க வாங்கிட்டீங்களா? ஊழல் லிஸ்ட போட்டோன்னா அப்படி போய்கிட்டே இருக்கிறது, நேரம் இல்லை. இன்னைக்கு பாஜக செய்யக்கூடிய அந்த ஊழல்கள், இன்னைக்கு அவங்க செய்யக்கூடியது, முஸ்லிம்கள் வந்து அங்க உள்ள இருந்து இங்க வந்துட்டான், நிறைய பிள்ளைய பெத்துக்கிட்டான், எல்லாம் பொய்ய சொல்லி மக்களுடைய மண்டையில இன்னைக்கு மசாலா அரைச்சிட்டு இருக்கிறான். அதாவது இன்னைக்கு பாஜக ஒரு அதானி வந்து எங்கேயோ இருந்தவரை இன்னைக்கு கூட்டு வந்து உலக கோடீஸ்வரர்ல 2வது இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டான். ஒட்டுமொத்த இந்தியர்களையும் சுரண்டி பணம் எங்க போதுன்றத பெரும்பான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தால் மனிதனை கூறு போட நினைக்கிறார்கள், நீங்கள் மயங்கி விடாதீர்கள். எது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஏதோ நம்மளாம் வளர்ந்துருவோம், தேசம் வளர்ந்து வல்லரசு ஆயிருமானாக்க கிடையவே கிடையாது. பாஜக வளர்கிறது. 635 கட்சி அலுவலகங்கள். இப்போ அவங்க 2020 இருந்து திட்டம் போட்டு 635 கட்சி அலுவலகங்கள் கட்டக்கூடிய அந்த பணிகளை தயாரிச்சு அதனுடைய அலுவலகங்கள் திறப்பு விழாவை நடத்திட்டாங்க. ஒடிசாவில் கட்சி அலுவலகத்துடைய சைஸ் என்ன தெரியுமா? பாஜக ஊழல் இல்லாத கட்சி, கரைபடாத கைக்கு சொந்தக்காரர்கள், ஏழை தாயின் பிள்ளைகள், நாங்க அப்படி நாங்க இப்படின்னு வட சொல்றாங்கல்ல, அந்த கட்சியுடைய இன்றைய நிலை என்னவென்று சொன்னால், ஒடிசாவில் 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல பாஜகவுக்கு ஆபீஸ். 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல. டெல்லியில 1,70,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஆபீஸ். 1,70,000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு தெரியுமா? குர்கான்ல 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஆபீஸ். எப்படி கட்டுறாங்கன்னா, கவுஹாத்தியில ஆபீஸ் கட்டி இருக்கிறாங்க. 25 கோடி ரூபாய் ஒரு ஆபீஸ் கட்டுறதுக்கு. 25 கோடி. போபால்ல ஒரு ஆபீஸ் கட்டி இருக்கிறாங்க, 100 கோடி. 100 கோடினா தெரியுதா? நம்ம வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் இருந்தா போதும். நம்ம வீட்டில் நம்ம ஏரியாவிலே நல்ல பிரம்மாண்டமான பங்களானாக்கா அது 1 கோடி ரூபாய் கட்டியிருப்பாங்க. 100 கோடியில போபால்ல வந்து ஆபீஸ் கட்டி இருக்கிறாங்க. கணக்கு காட்டுற வருமானம் என்ன தெரியுமா? 2014 இருந்து 23 வரைக்கும் 14,663 ரூபாய் இல்ல, லட்சம் இல்ல, கோடி. 14,000 கணக்குல காட்டினது. இது இல்லாம பிளாக் தனியா இருக்குது. ஒரு புள்ளி விவரம் ஒண்ணு இருக்கு. சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறார்கள், 2019 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக செய்த செலவு 27,000 கோடி. இந்தியாவை இணைக்கிறதுக்கு ஆறுகளை இணைக்கிற திட்டம் என்னென்னவோ திட்டம்லாம் இருக்கு. 27,000 கோடி இருந்ததுன்னா இந்த தேசத்தை எந்த நிலவுக்கு உயர்த்தலாம் தெரியுமா? வெறும் 2019 தேர்தலுக்கு மட்டும் பாஜக செய்த செலவு 27,000 கோடி. அப்புறம் சட்டமன்ற தேர்தல் உள்ள போனா பாராளுமன்றத்துக்கு இவ்வளவுனா 4,123 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இதெல்லாம் புள்ளி வரும் டேட்டாவெல்லாம் எடுத்து பேசினாக்கா தலை சுத்தி கீழே நிக்க விட வேண்டியதுதான். ஏன்னா 444 எம்எல்ஏ வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, ஜெயிக்கல. வேறொரு கட்சியில இருந்தவங்க நீங்க இந்த குறுகிய காலத்துல ஒரு 4-5 வருஷத்துல எடுத்தீங்கன்னா 444 எம்எல்ஏ கட்சி தாவி வந்திருக்கிறான். கட்சி தாவி வர்றதுக்கு ரேட்டுன்னு தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, எங்க கட்சியில உள்ள எம்எல்ஏக்கு விலை பேசினாங்க 25 கோடி. 444 × 25 போடுங்க. இது மட்டும் போட்டுறாதீங்க, இருங்க. கோவாவில் கட்சி மாறியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் 40 கோடி. சித்தராமையா அவருடைய கட்சியில இருந்த எம்எல்ஏக்கு விலை பேசின தொகையை சொல்றாரு 50 கோடி. தெலுங்கானாவில் பிஆர்எஸ் அவங்க சொல்றாங்க எங்க கட்சி எம்எல்ஏக்கு 100 கோடி பேசினாங்க. தெரியுதா? இந்த நாட்டுடைய இந்த தேசம் எந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது? இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் இந்த மத வெறுப்பை ஊட்டி, மதத்தில் அடிப்படையில் மக்களை பிரித்து இந்த நாட்டை நாசமாக்கி எந்த நிலைக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய இந்த பட்டியல் போடலாம் நினைச்சேன், நேரம் இல்லை. பொதுமக்கள் பெரிய பாதிப்புகளை இந்த நாட்டில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த சந்திப்புகளை எல்லாம் அவங்க வந்து அதுக்கு உணரணும். நீங்கள் மனிதன் காக்கப்பட வேண்டும், மனிதநேயம் விதைக்கப்பட வேண்டும். அந்த மனிதநேயம் விதைக்கப்படுகின்ற வரைக்கும், இந்த மனிதம் காக்கப்படுகின்ற வரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆகிய எங்களுடைய பணி ஓயாது 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 என்று சொல்லி என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.